إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. بسم الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولا تأخذكم بهما رأفة في دين الله. وقال النبي صلى الله عليه وسلم ليأتين على الناس زمان لا يدري القاتل في أي شيء قتل ولا يدري المقتول على أي شيء قتل أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க மோமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்திலே ஹரஜ் கூடிவிடும் என்று சொன்னார். வயக்சுருல் ஹரஜ், ஹரஜ் என்பது அதிகப்பட்டு விடும்னு சொன்னார். அப்படின்னா என்ன நாயகமே, ஹரஜ்னா என்னன்னு கேட்டாங்க. காலால் கத்தல், கொலைகள்னு சொன்னார். கியாமத்தினுடைய நெருக்கம் வந்தால் கொலைகள் என்பது எதற்காக செய்கிறார், ஏன் செய்கிறார் ஒன்றும் தெரியாது. ஆனால் கொலைகளை பற்றி உண்டான அந்த நிலைப்பாடுகள் மக்களிடத்தில் அதிகரித்து விடும் என்று சொன்னதோடு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அளவிற்கு சொன்னார்கள், லா எதிரில் காத்திலு, ஒரு கொலையாளி அவன் தான் கொலை செய்கிறான், எதற்காக கொலை செய்யறான்னு அவனுக்கே தெரியாதுன்னு நாங்கள் சொல்லலாம். அவன் கொலை செய்யறான், அவனுக்கு உத்தரவு, கொலை செய்யும்படி அவனுக்கு ஏவப்பட்டிருக்கிறான், பணிக்கப்பட்டிருக்கிறான், பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறான். எதுக்காக இவனை போய் கொலை செய்யறன்னு தெரியாதுன்னா, லா எதிரில் காத்திலு ஃபீ ஐயி ஷைஇன் குத்தில, எதற்காக இவன் கொல்லப்படுகிறான் என்று கொலை செய்பவனுக்கு தெரியாது. வலா எதிரி அல் மக்தூல் அலா ஐயி ஷைஇன் குத்தில, கொலை செய்யப்படுபவன் என்ன ஏண்ட கொலை செய்யறன்னு அவனுக்கும் தெரியாது. நம்மளை ஏன் கொலை செய்யறான் அப்படிங்கிறது அவனாலே விளங்க முடியாது. அப்படி ஒரு காலம் வரும், கொலைகள் பெருத்து போகும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று நாம் எல்லாம் பத்திரிகைகளில் நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கொலை பற்றிய செய்தி இல்லாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பத்திரிகைகளில் அவ்வளவு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய தொடரிலே தான் கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மத்தியானம் காஷ்மீர் மாநிலத்தினுடைய அனந்தநாக் மாவட்டத்தில் பஹல்காம் என்ற அந்த ஒரு ஊரிலே பயங்கரவாதிகளுடைய தாக்குதலினால் கிட்டத்தட்ட 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் என்ன இருக்கட்டும், ஆனால் கொடூரமானது, கண்டிக்கத்தக்கது, கோழைத்தனமானது, கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது. மார்க்கம் அது விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கொலையாளிகள் இவர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே கருணை காட்டாதீர்கள். ஒலா தஅகுதுக்கும் பிஹிமா, வேறொரு குற்ற விஷயத்தில் அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய விஷயத்திலே கருணை காட்டக்கூடாது, தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அருமையானவர்களே, சில பேர் அந்த விஷயத்துல தீவிரமான தேவையில்லாத பிரச்சாரங்கள். நாட்டினுடைய ஒரு மந்திரியே பேட்டி கொடுக்கிறார், அதாவது கொலை செய்யப்பட்ட இந்துக்களுக்கு ஆறுதல் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்ற. தீவிரவாதத்துக்கு முதல்ல மதமே கிடையாது. தீவிரவாதம் என்பதற்கு மதம் என்பதே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு கொலையாக இருந்தாலும் சரி. உமர்லானுடைய காலம்
ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார். அதுக்கு பகரமா 5 பேர் சேர்ந்து கூட்டு கொலை. அந்த 5 பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு ஆளை கொலை செய்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா 5 பேரை கொலை செய்ய உத்தரவிட்டார். ஒரு கொலை தானுங்க, இதுக்கு 5 பேரான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், லவ் தமால அலைஹி அஹ்லு ஸன்ஆ, இந்த ஊர்வாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை செய்திருந்தாலும் கூட லகாத்தல்தும் ஜமீஆ, எல்லோரையும் கொலை செய்வேன்னு சொன்னார். கொலை என்பது மிக அபாயகரமானது, ஆபத்தானது, தொடரக்கூடியது. குர்ஆன் சொல்கிறது, ஒரு ஆளை கொலை செய்யறதுங்கிறது சந்ததியை கொலை செய்கிறாய், அவனோட சந்ததி முடியுது. அதற்கு அது மாதிரி ஒரு ஆள் ஹயாத்தாக்கினால் அதற்கு பிறகு அவன் 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 சந்ததி என்று சந்ததி தொடர்கிறது. அதனால ஒரு கொலை என்பது ஒரு மொத்த மக்களை கொள்வதை போல, ஒருவருக்கு ஹயாத்தை கொடுப்பது என்பது ஒரு சமூகத்தை ஹயாத்தாக்கியதை போல என்று குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனாலே கொலை என்பதை சாதாரணமாக இஸ்லாம் கருதவில்லை, மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. சொல்ல போனால் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பேரை இஸ்லாம், அன்பு, கருணம், கருணை, அமைதி, இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. எந்த காரியத்திலும் வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, அவனே கொலை செய்திருந்தாலும் கூட நன்மையும் தீமையும் சமம் அல்ல. இது ஃபஅபில்லதி ஹிய அஹ்ஸன், ஒருவங்கிட்ட கெட்ட வரையில நடந்துகிட்டா கூட நீ நல்ல வரையில் நடந்து கொள் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. அல்லாது அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கத்தினுடைய நிலைப்பாடே அமைதி, அன்பு என்பதுதான் மார்க்கத்தினுடைய பெயர். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களின் வரலாறை சொல்லி காண்பிப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களின் வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்படி சொல்லி காட்டுகின்ற நேரத்திலே 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. குர்ஆன் சொல்கிறது, இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்துல குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவது, மறுப்பது என்பது நடைமுறையிலே மக்கள் முன்னிலையிலேயே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. 2 சகோதரர்கள் குர்பானி கொடுத்தாங்க. ஒரு ஆளுடைய குர்பானி அக்செப்ட், இன்னொரு ஆளுடைய குர்பானி என்பது ரிஜெக்ட். யாருடைய குர்பானி ரிஜெக்ட் செய்யப்பட்டதோ, இல்லாமலாக்கப்பட்டு விட்டதோ, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் கடுமையான கோபத்தில் இருந்தார். கடுமையான கோபத்தில் இருந்தார். கோபத்தினுடைய உச்ச நிலையிலே கடைசியிலே இவர் சொன்னார், உன்னை நான் கொலை செய்திருவேன்னு சொன்னார். உலகத்தில் நடந்த முதல் கொலை, ஆரம்ப ஒரு நிலை இது. ஆனால் அந்த நேரத்துல ஹாபீல் சொல்கிறார், காபீல் தான் கொலை செய்தவர். ஹாபீல் சொல்கிறார், லையும் பசத்த இலையே எதக்களி தக்குத்துலனி மாநபி பாசத்தின் எது இலைக்கில் யாக்குத்துல, நீ எனக்கு கொலை செய்வதற்காக முற்பட்டாலும் கூட நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இந்த உலகத்திலே அதற்குண்டான பகரம் என்பதும் கூட அன்பை கொண்டும் அமைதி. உலகத்திலே யார் கொலை செய்தாலும் அதனுடைய ஒரு பங்கு காபீலுக்கு போகும்னு சொன்னாங்க. சொன்னார் முதல் கொலையை துவக்கி வைத்தவர் அவர். மாதிரி உலகத்துல கொலை என்பது அவ்வளவு கொடூரமானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு காரியம். இந்த அளவிற்கு வரும். கொலை செய்யப்படுபவருக்கு ஏன் கொலை செய்யப்பட்டோம் என்று தெரியாது, கொலை செய்பவர் தான் ஏன் கொலை செய்தோம் இவனை என்றும் கூட தெரியாதுங்கிற அளவுக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அருமையானவர்களே, இந்த பெஹல்காம் கொலை என்பது இருக்கிறதே, வெறுப்புணர்வை ஏற்கனவே முஸ்லிம்களின் மீது பரப்பி வரக்கூடிய ஒன்றிய அரசு, அதனுடைய மந்திரிகள், மற்ற ஆட்கள் அதை அப்படியே திசை திரும்ப பார்க்கிறாங்க. ஒரு லேடி, கேரளாவை சேர்ந்த ஒரு லேடி பேட்டி கொடுக்குது, முஸ்லிம்கள் தான் என்னை காப்பாத்தினாங்க. இன்னைக்குள்ள சோசியல் மீடியாவில இவங்க பரப்பக்கூடிய அந்த வெறுப்புணர்வையும் தாண்டி சில செய்திகள் வெளியே வரத்தார செய்கிறது. அதனால ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது, என்ன முஸ்லிம்கள் காப்பாற்றினார்கள். இருக்கக்கூடிய சொல்றான், இந்த மோடி அமித்ஷா முன்னாள் இப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்றான். அவங்க முன்னாடி எல்லாம் முஸ்லிம்கள் தான் காப்பாத்தினாங்கன்னு சொல்லாத என்று சொல்கிறார்கள். அதையும் அந்த விஷயம் மீடியா காமிக்குது. கடைசியில் அந்த அம்மா சொல்லுது, என்ன அப்படி தடுத்தாங்க, அதனால் நான் பொதுவெளியில் என்று சொல்கிறேன், என்னை முஸ்லிம்கள் காப்பாற்றினார், அதனால் நான் பொதுவெளி என்று சொல்கிறேன் என்று சொன்னார்களே. இஸ்லாமிய பண்பாடே அன்பையும் அமைதியையும் போதிக்கக்கூடிய மார்க்கம். இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திலே வெறுப்புணர்வை உலகத்தில் பரப்பக்கூடிய இந்த வெறுப்புணர்வுக்கு எதிர் பிரச்சாரம், அதை நீக்குவதற்கு, அதை ஒழிப்பதற்குண்டான வழி என்பதும் கூட உபகாரம் தான் வழி. உபகாரம் தான் வழி. உபகாரத்தை கொண்டுதான் அதை தட்ட முடியுமே அல்லாது
நிச்சயமாக வெறுப்புணர்வுக்கு பகரம் வெறுப்புணர்வு அல்ல. இப்படிப்பட்ட அந்த நல்ல அணுகுமுறைகளை கொண்டுதான் உபகாரம்தான் வாழ்வு. அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல சொல்றான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகானவர்கள், உடலால் மாத்திரமல்ல குணத்தாலும் அழகானவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன் சொல்கிறது. அவங்க உடலாலும் அழகானவர்கள், அதைவிட மேலாக குணத்தாலும் அழகானவர்கள். அதனாலதான் அந்த குண அழகினுடைய உச்சத்தை குறித்து சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய அந்த வெற்றியின் பொழுது அவர்கள் சொன்னார், என்ன நடக்குமோ நினைச்சாங்க, ஊரை விட்டு விரட்டி விட்டோம், பொருளாதாரத்தை அழித்தோம், குடும்பத்தார்களை கொலை செய்தோம், தோழர்களை எல்லாம் நாம் கொண்டு குவித்தோம், ஊர் விளக்கம் செய்து வைத்திருந்தோம், என்னவெல்லாம் ஒரு சமூகத்திற்கு எதிராக உலகத்துல என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து விட்டவர்கள் நாம். அதனால நம்மளை மன்னிக்கிறதுக்கு வழியே இல்லை நினைச்சிருந்தாங்க மக்காவாசிகள். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க விஷயத்துல நான் எப்படி நடக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சகோதரர்களை போல் நடக்க வேண்டும் என்று கருதுகிறோம் என்று சொன்னார். அதற்கு செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய நாளில் யாருக்கும் எந்த பகரமும் வாங்கப்படாதுன்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது சொன்னார்கள், அகூலுலக்கும் கமா கால அஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என் அருமை சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னாரே, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய நாளில் எந்த பகரம் இல்லை என்று சொன்னாரே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உயர்வான இஹ்சானியத்தினுடைய அந்த தன்மை உள்ள உயர்ந்த குணத்தை சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நிற்குது. உலகத்தில் இன்று நிலை நிற்பது ஸல்லல்லாஹு அந்த உயர்ந்த குணம், அந்த உயர்ந்த பண்பு. காலங்களையும் தாண்டி உலகம் போற்றும் மாமனிதராய் பெருந்தலைவராய் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக அவங்க நிற்கிறாங்க. யார் அப்படியெல்லாம் செய்தானோ உலக வரலாற்றில் அடிச்சோட்டில் இருந்து அதனுடைய நிலையிலிருந்து அழிக்கப்பட்டு விட்டார் உண்மையானவர்கள். அதனால் இந்த இஹ்சானிய வாழ்வு, உபகாரத்தினுடைய அந்த குணம், அந்த தன்மைதான் உலகத்தில் எதிரிகளையும் நமக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் செய்பவர்களையும் அழிக்கக்கூடிய காரியம், அவருடைய ஆயுதங்களை முனைமுழுங்கக்கூடிய காரியம் என்பது நிச்சயமாக நம்முடைய உபகாரம் தான் அதற்குண்டான வழி என்பதை குர்ஆன் பல கட்டங்களில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசினுடைய 2 ஊழியர்களும் சிறைக்கு அவங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த 2 பேரும் கனவு கண்டாங்க. குர்ஆனிலே வரலாறு. 2 பேரும் கனவு கண்டாங்க. கனவு கண்டால் அந்த கனவுக்கான விளக்கத்தை நாம் போய் கேட்போம். நாம் போய் யூசுப் என்பவரிடத்தில் நாம் கேட்போம் என்ன இந்த 2 பேரும் பேசுறாங்க. பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்ச ஆளு என்பதனால் கேட்க வரவில்லை. கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிந்தால் எந்த காரணத்தினால் கேட்க வரவில்லை. கனவுக்கான விளக்கம் தெரிந்தவர் என்றோ, பெரிய அறிவாளி என்றோ, அல்லது வேறு ஏதாவது கலைகளுக்கு சொந்தக்காரர் எந்த கண்ணோட்டத்தில் கேட்கல. குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் அதற்கான காரணத்தை சொல்கிறது. அவங்க சொன்னாங்க, அஹதுஹுமா இன்னி அரானி ஆசிர் ஹம்ரா, பழச்சாறுகளை பிழிந்து நான் அப்படியே அதை பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிற பழத்தை உகாரன் ஆகரு இன்னி அரானி அஹ்மில் ஹோகராசி ஹுபுசன், என்னுடைய தலையில் நான் ரொட்டி துண்டை வச்சிருக்கிறேன், பறவை வந்து கொத்திட்டு போகுது, அதனால நம்பி தகவீலிஹி, இதுக்கான விளக்கத்தை அவற்றை கேட்போம். ஏன்னா காரணம் சொல்றான், இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், அவர் நல்ல மனிதர்னு சொன்னாங்க. அவர் உபகாரி. சொன்ன காரணம் கனவுக்கு விளக்கம் தெரிந்தவர் என்று சொல்லவில்லை, அவர் அறிவாளி என்று சொல்லவில்லை, வேறு ஏதாவது கலைகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லவில்லை. இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், நீங்கள் ஒரு உபகாரி என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களிடத்திலிருந்து விளக்கம் கேட்க வருகிறோம் என்றுதான் சொன்னார். அருமையானவர்களை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பண்பு இருக்கிறதே, உலகத்தில் எல்லாவற்றையும் மிகைத்த அந்த பண்பு, எல்லா எதிரிகளையும் வீழ்த்திய அந்த பண்பு சாதாரணமானதல்ல. அது மாதிரிதான் மன்னர் அந்த 2 பேரும் கடைசியில விடுதலை பெற்றுட்டு போனாங்க. மன்னரை பார்த்தாங்க. மன்னர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவுக்கு விளக்கம் தேவைன்னு சொன்னா எல்லாரும் சொல்ற விளக்கம் அவருக்கு திருப்தியா இல்ல. இது நல்ல தெளிவான கனவு, சும்மா அப்படி இப்படி பாதி வணங்காமையெல்லாம் இல்ல, தெளிந்த கனவு அல்லவா, இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது, இதில் ஏதோ ஒரு தெளிவான செய்தி இருக்கிறதுன்னு மன்னர் விளங்கினார். அதனால கேட்டார். அப்பதான் வெளியாகி வந்திருந்த அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நம்ம சிறையில் ஒரு மனுஷனை பார்த்தோமே, அவர் கனவுக்கு விளக்கம் சொன்னாரே,
நம் விஷயத்தில் அவர் சொன்ன விளக்கம் ஒழுங்கா நடந்திருக்கிறதே, அதனால மன்னர்கிட்ட சொன்னார். மன்னர் சரி வெளியே கொண்டு வாங்கன்னு அவர் சொன்னாங்க. என்னை குற்றம் உள்ளவர்னு உள்ள அடிச்சிருக்கிறீங்க, நான் குற்றம் இல்லாதவர் நிரூபிச்சாதான் வெளியில வர முடியும். அதனால அப்படி நிரூபிக்கப்பட்டார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வெளியில வந்த உடனே மன்னர் கேட்டார், யூசுப் ஐயுஹ சித்தீக். அவங்க கேட்டாங்க, யூசுப் ஐயுஹ சித்தீக் அஃப்தினா ஃபீ சப்இ பகராத்தின். உண்மையாளரான யூசுஃபே அப்படிதான் கூப்பிட்டாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, யூசுப் ஐயுஹ சித்தீக், உண்மையாளரான யூசுஃபே எங்களுடைய இந்த கனவிற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்றுதான் கேட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால இன்னைக்குள்ள இந்த வெறுப்புணர்வு பிரச்சாரம் எல்லா கட்டத்திலும், பத்திரிகைகளானாலும் சரி, மீடியாக்களானாலும் சரி, எல்லா நிலையிலேயும் எப்படியெல்லாம் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை உண்டாக்க முடியுமோ அப்படி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை மிகைப்பதற்கும் இந்த வெறுப்புணர்வை வீழ்த்துவதற்கும் உண்டான வழி என்பது உபகாரமாக நடந்து கொள்வது. நீங்க முஸ்லிம்கள்ட்ட அந்த தன்மை நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லல. நம்முடைய திருப்பூர்ல எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும், நான் சும்மா சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 700 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறார். 700 பேருக்கு. அவருடைய கம்பெனியில வந்தவன முதல் வேலை என்னன்னு சாப்பாடு ஆகிற வேலை தான். சாப்பாடு ஆக்கி பொட்டலம் போட்டு கிட்டத்தட்ட 10-10:30 ஆனால் அதை எடுத்து கொண்டு போய் வேன்ல எடுத்து கொண்டு போய் ஜிஹெச்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, மற்ற இடங்கள்ல எங்க எல்லாம் வாழ்வாதாரங்கள் இல்லாத நிலையிலே கஷ்டப்படுகிறார்களோ அவங்களை எல்லாம் தேடி சிரமப்பட்டவர்களதை எதிர்பார்த்து இருப்பார்கள் தினந்தோறும். அது மாதிரி இந்த காய்கறி கடைகள்ல எல்லாம் காய்கறிகள் வித்து முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு சாயங்காலம் ஆயாச்சுன்னா வித்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். மீதி உள்ளதை என்ன செய்வது? அதனால அந்த காய்கறிகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஏழைகளுக்கு அதை கொடுப்பது. அந்த காய்கறிகளை எல்லாம் யார் அப்படி அந்த கடைகளுக்கு தெரியும், இவ்வளவு வேன் வரும், அதுக்குண்டான ஒரு குறிப்பிட்ட விலையும் கொடுத்து அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க. முஸ்லிம்கள்ல இன்னைக்கு உபகாரிகள் இருக்கிறார்கள், நிரம்ப இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் உயர்ந்த குணத்தின் பண்பாடாக அவருடைய சமுதாயம் என்ற காரணத்தினால் இன்றும் இருக்கு. அதனாலதான் இந்த பேல்காமில் நடந்த அந்த கடுமையான நிலையில அந்த இடம் இருக்குத, யாரும் வண்டிலாம் வச்சு போக முடியாது, குதிரையில தான் போக முடியும். பழக்கப்பட்டவங்க தான் அந்த குதிரையை ஓட்ட முடியும். குதிரையில் செல்ல வேண்டும், இல்லை என்றால் நடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த சம்பவம் நடந்த இடம். 2000 பேர் இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 பேர், 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மீதி உள்ளவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக முற்பட்டவர்கள், மஸ்ஜிதுகளை திறந்து கொடுத்தவர்கள், தங்களுடைய இல்லங்களிலே வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான். தூக்கி சுமந்துட்டு போறாங்க. மீடியாக்களில் வருகிறது பார்க்கத்தானே செய்கிறோம். தூக்கி சுமந்து செல்கிறார்கள், தங்களுடைய குதிரைகளை ஏற்றி செல்கிறார்கள். அதனாலதான் அந்த கேரளாவில் இருந்துள்ள ஒரு பெண்மணி அங்க போய் அந்த பேட்டியில கடைசியா சொல்லுது, என்னுடைய சகோதரனை நான் இழந்து விட்டேன், என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டான், ஆனாலும் காஷ்மீரிலே 2 முஸ்லிமான சகோதரர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். நான் அங்கிருந்து விடைபெறும் பொழுது என் முஸ்லிமான அந்த சகோதரர்களுக்கு பை பை என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று அந்த அம்மா ஒரு பேட்டியில சொல்லு. அதனால அருமையானவர்களே, மிக கொடூரமான அந்த தாக்குதலிலும் கூட உபகாரமாக இருந்தவர்கள். அதில்தான் ஒரு குதிரை ஓட்டி சையீத் ஆதில் ஹுசைனிசா, சையீத் ஆதில் ஹுசைனிசா எதிரி யார் அவர்களை வீழ்த்துவதற்காக முயற்சித்தானோ அவனுடைய துப்பாக்கியை பிடுங்க போனார். யாருன்னு தெரியல, போக போக பின்னால் வந்தாலும் ஒரு சமயத்தில் அமுக்கனால் அமைக்கிடுவாங்க. அவனை வீழ்த்துவதற்காக, அவனை பிடுங்குவதற்காக செல்கிறார். அவன் வைத்திருந்த துப்பாக்கி, அதிலே கொலை செய்யப்படுகிறார் குதிரை ஓட்டு சையீத் ஆதில் ஹுசைன் சாப். அருமையானவர்களே, அதற்காக வேண்டி கொலை செய்வதனுடைய ஜனாசாவிலே கூட அந்த அங்கே உள்ள முதல்வர் உமர் அப்துல்லா உட்பட எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனாசாவில் வேதனைப்பட்டிருக்கிறார். அதனாலே அப்படி ஒரு உபகாரியாக வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு எதிர் பிரச்சாரங்கள் என்பது கடுமையாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் தான் அருமையான பெருமக்களே முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் நிலைநிறுத்துகிறது. இதுதான் காலத்தால் நிற்கும் என்பதிலையும் சந்தேகமே. இந்த நாட்டில் உள்ள ஆக உயரிய விருது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு ஆசையாக இருக்கிறது. நாட்டில் உள்ள ஆக உயரிய விருது ஏனென்று சொன்னால் காப்பாற்றினார் என்பது மாத்திரமல்ல, கொடூரமான அந்த கொலையை செய்தவனை பிடிப்பதற்கும் அவனுடைய ஆயுதத்தை பறிப்பதற்கு உட்பட்டு அதிலே உயிரிழந்தவர்.
அருமையான சகோதரர்களை, அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளிலிருந்து சமூகத்தை பாதுகாத்தரல வேண்டும். எந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் கொலை என்பது கடுமையானது என்பது இஸ்லாம் எச்சரிக்கிறது. அதனாலே கொலை செய்தவர்கள் என்று உண்மையிலே கண்டறியப்பட்டால் அவர்களுக்குண்டான கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அல்லாஹு தஆலா நிரபராதிகளாக இருக்கக்கூடியவர்களை அவர்களின் மீது கொலை பழி சாட்டப்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானா. கொலையாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய நிலையிலிருந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதை விட்டும் இறைவன் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு வருமானமே இந்த வருமானம் தான். நம்முடைய வருமானமே இப்படிப்பட்ட இந்த டூரிஸ்டுகளுடைய வருமானத்தை கொண்டுதான் காலமெல்லாம் கடத்தக்கூடியவர். அதனால இப்படி சம்பவம் நடந்த காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் ஆறுதலை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.